ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்திருக்கிறார். இதற்காக தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தினந்தோறும் நீங்கள் பார்க்கிற தேவனுடைய வார்த்தை, இந்த அன்பின் வார்த்தை நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் காணும்படியாய் செய்யுங்கள். தேசமெங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. தேள்களை சர்ப்பங்களை மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் தருகிற ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். லூக்கா நற்செய்தியாளன் இவ்விதமாக எழுதுகிறான், தேள்களை சர்ப்பங்களை மிதிக்க மாத்திரமல்ல சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள. சகல வல்லமைகளும் ஏதோ ஒரு காரியம் நம்மை மேற்கொண்டு விட்டது என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். வேதனையோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு ஏதோ ஒன்று என்னை மேற்கொண்டு விட்டது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன் மரணத்தினாலே பிசாசை ஜெயித்து பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறாரே, அந்த உயிர் தெழுந்த வல்லமையினாலே உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை கரத்தில் எடுத்து ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வரும்பொழுதே அவருடைய சொந்த இரத்தத்தினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவும் போது அவரது சொந்த பிள்ளைகளாய் மாறும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவருக்குள்ளாய் வந்து பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு வைராக்கியமாய் எழும்பும் பொழுது அவர் சகல வல்லமைகளும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 வசனம் வேதம் அது அழகாய் சொல்கிறது. சீசர்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய அழைப்பிலே நின்ற அபிஷேகம் பெற்ற சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். அதே அதிகாரத்தை இயேசு விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். மார்க்குவின் நற்செய்தியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அல்லவா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள நாம் அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. எனக்கு அருமையான ஒரு நண்பன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தூத்துக்குடி பட்டணத்தில். அவர் ஒரு நாள் விதமாய் சொன்னார், நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட புதிய நாட்கள், கூட்டம் முடிந்தது. அந்த ஜெப கூட்டம் முடிந்தவுடனே கொஞ்சம் பேர் ஜெபிக்கும்படியாக என்னிடத்தில் வந்தார்கள். நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் பிரதர். திடீரென்று ஒரு பிசாசு ஒரு சகோதரிக்குள்ளாய் எழும்பி நின்று என் கழுத்துக்கு நேராக கையை நீட்டியது என்று சொன்னார். நான் கேட்டேன், அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு என்னை அழைத்த போது கொடுத்த அபிஷேகத்தின் அதிகாரத்தினாலே அந்த பிசாசை நான் தொடாதபடி என் சிரசில் கரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், எப்பொழுது பிசாசை பின்னால் விழுந்து ஓடிப்போ என்று சொல்லி நான் கட்டளை கொடுத்தேன் என்று சொன்னார். நடந்தது என்ன என்று சொன்னார். அது தானாக கீழே விழுந்து மரம் சரிந்தது போல சரிந்து விழுந்து அது கடந்து போனது. எனக்கு அருமையானவர்களே, அபிஷேகத்தின் வல்லமை சாதாரணமாக ஜெபிக்காதபடி ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் குடும்ப தேவைகளுக்காய், குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், உங்கள் கணவர் மனைவி குடும்பத்திற்காய், பிசினஸிற்காய் பாரத்தோடு ஜெபியுங்கள். கட்டளை கொடுத்து ஜெபியுங்கள், கண்டித்து ஜெபியுங்கள், அதிகாரத்தோடு ஜெபியுங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே கொடுத்த அதிகாரம், இந்த அதிகாரத்தினாலே அற்புதம் நடக்கும். இந்த அதிகாரத்தினாலே அபிஷேகத்தை நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது அற்புதம் தானாய் நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஏதோ ஒன்றுக்கென்று கலங்கி கண்ணீர் வடித்து நிற்கிறீர்களோ, இன்றைக்கு அந்த அபிஷேகத்தோடு ஜெபித்து பாருங்கள், இன்றைக்கே அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். வா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய வார்த்தை கொடுத்து உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற அந்த வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக.
இறங்குவதாக. அவர் மேற்கொள்கிற வல்லமை, அவர்களை மேற்கொண்டு இதுவரை கடந்து வந்திருக்கிற வல்லமைகளை அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையில் அவர் மேல் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். உடைய அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.